பிரைஸ் தி லார்ட். ஜூன் மாத வாக்குத்தத்தமாய் தேவன் எனக்கு கொடுத்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோசுவா 1 5 இடைப்பகுதி. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவா ஐயாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இது. நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் கானானுக்கு சேர்ப்பேன் என்று அங்கலாய்த்த யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த தைரிய வாக்குத்தத்தம். அந்த நாளிலும் மோசேயோடு கூட தேவன் இருந்து செய்த காரியங்கள் ஏராளம். அதில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதிபதியோடு மோசே தேவன் அவரோடு கூட இருந்ததினால தைரியமாக போய் பேசினார். ஆரம்பத்திலே அநேக முறை விடுவதா இல்லாதிருந்த பார்வோனை தேவன் தலைச்சம்பிள்ளை சங்காரத்தின் மூலமா விடுவிக்க செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. பாருங்க அன்பு பிள்ளைகளே, மோசேவினால் அல்ல, மோசையோடு கூட இருந்த கர்த்தரினால் ஆன காரியம் இது. இந்த நாளின் உலகத்தின் அதிபதியை நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். எந்தெந்த காரியத்திலெல்லாம் அதிகார காரியங்கள் உங்களை நசுக்குவது போல இருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்தெல்லாம் கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை நிச்சயம் தருவார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கிருந்து புறப்படும் போது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஒரு ரட்சிப்பு மீட்பும் வந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறினார்கள். ஒரே கிருபாதார பலியாய் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதினாலே நீங்களும் நானும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலே எதெல்லாம் விட முடியாது, இதில் நான் சிக்கிக் கொண்டேனே என்று கலங்குகிறீர்களோ, எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்தும் நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவிப்பார். மேலும் அவர்கள் வந்தபோது செங்கடல் முன்னே நின்றது, பின்னே எகிப்தியனின் படை வந்தது. ரதத்தோடு அவர்கள் வருவதை ஜனங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. மடிந்தோம் என்று நினைக்கும் போது செங்கடலை இரண்டாய் பிளக்க செய்து ஜனங்களை அக்கறைப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர்கள் அக்கறை போவதற்குள்ளாக சமுத்திரம் பின்னே வந்த எதிராளிகளை மூடி அவருடைய பிணங்களை ஜனங்கள் பார்த்தார்கள். பாருங்க என் அன்பு ஜனங்களே, எதெல்லாம் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்கு தடையாய் காணப்படுகிறதோ அதையெல்லாம் பிளக்க செய்வது மாத்திரமல்ல, எதிரான சூழ்நிலைகள் மடிந்து போகும்படி இனி அப்படியான காரியங்கள் வராதபடிக்கு தேவன் உங்களை காத்து மீட்டெடுப்பார். காரணம், மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் இருப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். God bless you all.